ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி கொமுஜாவோட கண்டினியூஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், 7 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கொமுஜாவை ஃபர்டிலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கொமுஜா எப்படி ஃபர்டிலைஸ் ஆகிருக்கு அண்ட் இந்த கொமுஜா எப்படி நம்ம எகெயின் ஸ்டோர் பண்ணுறது, இதோட டேஸ்ட் அண்ட் இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்ட்ஸை அதில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொமுஜாவை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ 7 டேஸ்க்கு அப்புறம் கொமுஜா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம கையில் தாங்க எடுக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்பூனில் உள்ள நான் தள்ளி காட்டுறேன். மேலே இருக்க லேயர் டெட்டாக இருக்குது, பட் நம்ம கொமுஜா வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம வாங்கின மதர் கொம்புஜா அளவுக்கே இன்னொரு கொம்புஜா வளர்ந்துருக்கு. நான் கையில் எடுத்து காட்டுறேங்க. இந்த கொம்புஜா வைக்கக்கூடிய வெசலை கூட நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொம்புஜாவை வைங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க லேயர் டெட்டாக இருக்குது, பட் நம்ம பின்னாடி லேயர் வளர்ந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின மதர் கொம்புஜா அளவுக்கே வளர்ந்துருக்கு. ஸோ நான் முன்னாடி இருக்க லேயரை அது வேஸ்ட்டு தாங்க, நான் எடுத்து போட போகிறேன். இந்த கொம்புஜா வளர வளர அதுவே லேயர்ஸாக வந்துருங்க. நம்ம எதுவுமே கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதில்லை. அதுவே டெட்டானால் மட்டும் இல்லைங்க, நார்மல் நல்லா இருந்தால் கூட அது வளர வளர லேயர்ஸாக வந்துடும். ஸோ அந்த கொம்புஜாவில் நம்ம ஏற்கனவே ஃபர்டிலைஸ் ஆன தண்ணியை கொஞ்சம் ஒரு 100 ml ஒரு 150 ml ஊற்றி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம அடுத்த கொம்புஜா ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கொம்புஜாவோட தண்ணி நமக்கு தேவைங்க. ஸோ ஃபர்டிலைஸ் ஆன கொம்புஜாவை கிளாஸ் ஜாரில் ஊற்றி வைக்க போகிறோங்க. அதையும் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் 3 to 4 days கூட வச்சுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணால் கொம்புஜா ஜாரை ஜஸ்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் கொம்புஜா வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிருங்க. ஒரு வேளை அது டெட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த கொம்புஜாவோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்குது. டெய்லி நீங்கள் 100 ml மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக இதை டெய்லி எடுத்திங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அண்ட் இதை நான் எப்பவும் போல் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் கட் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எனர்ஜி பூஸ்ட் பண்ண, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ண, ஜாயிண்ட் கேர், வெயிட் லாஸ், டீடாக்ஸ் வேறு, ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் நம்ம டைஜஷன்ஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம் அண்ட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டாடா.